Hello everyone, welcome to yet another new video in the reading series. And இன்னைக்கு இருக்க article பார்த்தீங்கன்னா it is about why some people will never admit they are wrong. இந்த மாதிரி kind of people நம்ம daily encounter பண்ணுவோம். ஸோ அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்களால வந்து they'll find it hard to accept. அந்த acceptance வந்து இருக்காது. ஸோ அதை பற்றி தான் இந்த article. Let's go ahead and read the article. The typical response to discovering one is wrong is to admit it either fully or partially. So first thing நம்ம response நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா the first thing is அதை accept பண்ணிக்கிறது partially இல்லை atleast partially-ஆவது admit பண்ணிக்கணும். Some people refuse to admit they are wrong even in the face of overwhelming evidence due to a fragile ego. ஸோ இந்த மாதிரி எல்லாமே எவிடன்ஸ்லாம் இருக்கும், அப்போ கூட அவங்களால வந்து அவங்க ராங்காக இருக்காங்கன்னு அட்மிட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தேர் ஈகோ தட் தே ஹேவ். இஃப் ஒன் கேனாட் சைக்கலாஜிக்கலி ஹேண்டில் பீயிங் ராங், தே மே டினை ஃபேக்ட்ஸ் டு டிஃபெண்ட் தேர் ஆக்ஷன்ஸ் ஆர் பிலீஃப்ஸ். ஸோ அவங்களால ஹேண்டில் பண்ணிக்க முடியல, நான் ராங் அப்படின்றத அட்மிட் பண்ணிக்க முடியலன்ற போது அவங்க வந்து ஃபேக்ட்ஸாக இருக்கட்டும், பிலீஃப்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் வந்து they will go on to disprove பண்ணுற மாதிரி ஆக்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லை அதை நெக்லெக்ட் பண்ணுவாங்க. We all make mistakes and we do so with regularity. Some errors are small, such as no, we don't need to stop at the store, there's plenty of milk left for breakfast. Some are bigger, such as don't rush me, we have plenty of time to get to the airport before the flight leaves. And some are crucial, such as I know it was raining and dark, but I'm sure that was the man I saw breaking into the home across the street. ஸோ ஒரு கன்விக்ஷனோட எந்த ஒரு விஷயத்தையும் இல்லை எனக்கு தெரியும் இப்படி தான் அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து நார்மலாக நம்ம எல்லோரும் டெய்லி லைஃப்பில் பண்ணுறது தான். ஸோ அது வந்து சில விஷயங்கள் மிஸ்டேக்காக கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் சம் ஹாவ் மோர் இம்பேக்ட் than the others. No one enjoys being wrong. It's an unpleasant emotional experience for all of us. The question is, how do we respond when it turns out we were wrong? When there wasn't enough milk left for coffee, when we hit traffic and missed the flight, or when we find out the man who sat in jail for 5 years based on our identification was innocent all along. ஸோ இப்போ மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம், பட் அது கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்க போகுது. ஃப்ரிட்ஜில் மில்க் இல்லை, நம்ம கண்டிப்பாக இருக்குதுன்னு நினச்ச ஒரு விஷயம் இல்லை அப்படின்னும் போது மில்க் இல்லாததும் நம்ம ராங்காக ஐடென்டிஃபை பண்ணி ஒருத்தன் ஜெயிலில் 5 வருஷம் உட்காந்துருக்குது அப்படின்றதுக்கும் ரெண்டுத்துக்கும் அதோட இம்பேக்ட் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். Some of us admit we were wrong and say, oops, you were right, we should have gotten more milk. Some of us kind of imply we were wrong, but we don't do so explicitly or in a way that is satisfying to the other person. We had plenty of time to get to the airport on time if the traffic hadn't been unusually bad, but fine, we will leave earlier next time. சிலவங்க வந்து they'll லிட்டரலி சொல்லிடுவாங்க, உடனே வந்து ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க, ஓகே இந்த தடவை தப்பாயிடுச்சு, சாரி அபவுட் தட் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை சிலவங்க வந்து தேல் பி லைக் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லாமல் ஒரு இம்ப்ளிசிட்டாக அது வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க, சரி ஓகே இந்த மாதிரி நடந்து போச்சு, நெக்ஸ்ட் டைமில் வந்து நம்ம வந்து சீக்கிரமாக போயிடுவோம் அப்படின்ற மாதிரியும் சிலவங்க தே மைட் நாட் பி வெரி டைரக்ட், பட் பார்ஷியலி அட்லீஸ்ட் அவங்க அந்த மிஸ்டேக்கை ஒத்துப்பாங்க. பட் சம் பீப்புள் ரெஃப்யூஸ் டு அட்மிட் தே ஆர் ராங் ஈவன் இன் த ஃபேஸ் ஆஃப் ஓவர்வெல்மிங் எவிடன்ஸ். They let him go because of DNA evidence and an other dude's confession? Ridiculous. That's the guy. I saw him. சில பேர் வந்து they are like so sure அவங்க வந்து அவங்க மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட அவங்களால அட்மிட் பண்ணிக்கவே முடியாது. கோர்ட்லேயே ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் சரி, ஏகப்பட்ட எவிடன்ஸ் இருந்தாலும் சரி, nothing is enough to convince them. They simply cannot accept that they are wrong. அப்படியும் சில பேர் இருக்காங்க. The first two examples are probably familiar to most of us because those are typical responses to being wrong. We accept responsibility fully or partially sometimes, very, very partially, but we don't push back against the actual facts. We don't claim there was enough milk when there wasn't, or that we were not late to the airport. So first two kinds la okay இந்த மாதிரி ஆயிடுச்சு சாரி அப்படின்றதும், ஓகே இந்த மாதிரி ஓகே கிட்டத்தட்ட இந்த மாதிரி என் மேலே தான் மிஸ்டேக் போகல, ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு பார்ஷலி இல்லை ஃபுல்லி அவங்க ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது அவங்க மிஸ்டேக்ஸ்க்குன்றது வந்து
நார்மலாக நடக்கிற விஷயம். தேர்ட் கேஸ், இல்லை ஏன் ஸ்டான்ஸ் தான் அப்படின்னு நிற்கிறவங்க, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு நிற்கிறவங்க வந்து இருக்காங்க, சில பேர் இருக்காங்க. வில் see more. But what about when a person does push back against the facts, when they simply cannot admit they were wrong in any circumstance? What is it in their psychological makeup that makes it impossible for them to admit they were wrong, even when it is obvious they were? And why does this happen so repetitively? Why do they never admit they were wrong? So in the part of the population இருக்காங்கல்ல, that they எப்பவுமே அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அவங்க ராங் அப்படின்றத. இவங்க மைண்டில் என்ன ஓடுது, சைக்கலாஜிக்கலி வாட்ஸ் ஹேப்பனிங் இன் தேர் ஹெட், அண்ட் அவங்க ஏன் இப்படி இருக்காங்க? The answer is related to their ego, their very sense of self. ஸோ அவங்கள பற்றின விஷயம் அவங்களோட ஈகோ தான். A fragile ego leads to attempts to distort reality. ஸோ அந்த ஈகோ எவ்வளோ ஹையாக இருக்குன்னா ரியாலிட்டியவே மாற்றுற அளவுக்கு அவ்வளோ ஹையான ஈகோ. Some people have such a fragile ego, such brittle self-esteem, such a weak psychological constitution that admitting they made a mistake or that they were wrong is fundamentally too threatening for their egos to tolerate. ஸோ அவங்களோட ஈகோ அங்கே உடஞ்சிரும் அப்படின்றதுக்காகவே அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. Accepting they were wrong, absorbing that reality would be so psychologically shattering that their defense mechanism do something remarkable to avoid doing so. They literally distort their perception of reality to make it reality less threatening. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி நேரத்தில் அவங்களோட டிஃபென்ஸ் மெக்கானிசம்லாம் வேறு மாதிரி இருக்கும். அந்த உண்மையான ரியாலிட்டி ட்ரூத்தையே மாற்றிக்கிற அளவுக்கு அவங்களோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கும். Their defense mechanisms protect their fragile ego by changing the very facts in their mind, so they are no longer wrong or culpable. அது அவங்க பிரெயினில் இருக்க அந்த நிஜமாக ஒரு விஷயத்தை பார்த்தது கூட அதே வந்து மாற்றி விட்டுரும். இன் சச் அ வே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது. As a result, they come up with statements such as, I checked in the morning and there was enough milk, so someone must have finished it. When it's pointed out that there was no one home after they left in the morning, so no one could have done that, they double down and repeat, someone must have because I checked and there was milk, as though some phantom broke into the house, finished the milk and left without a trace. ஸோ இது ஒரு நார்மலான விஷயம், டே டு டே விஷயம். பால் இருக்கா இல்லையா அப்படின்னு வீட்டில் மில்க் இருக்கா இல்லையான்றது. ஸோ நான் பார்த்தேன், அங்கே கண்டிப்பாக இருந்தது. அந்த அளவுக்கு கன்விக்ஷனோடு அவங்களால சொல்ல முடியும். இல்லை, உங்களுக்கு அப்புறம் யாருமே வீட்டிலேருந்து கிளம்பலை, கண்டிப்பாக மில்க் வீட்டில் இல்லை அப்படின்றத நம்மளால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சால் கூட அவங்களோட ஸ்டான்ஸில் தான் அவங்க நிற்பாங்க, ஆஸ் இஃப் ஏதோ பேய் வந்து அந்த மில்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு போன மாதிரி. In our other example, they will insist that their erroneous identification of the robber was correct despite DNA evidence and a confession from a different person. When confronted, they will continue to insist or pivot to attacking anyone who tries to argue otherwise and to disparaging the sources of the contradictory information. Those labs make mistakes all the time, and besides, you can't trust a confession from another criminal. And why do you always have take their side? ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்களோட அகெயின் இட்ஸ் ஆல் அபவுட் கன்விக்ஷன். அவங்க எதை நம்புகிறாங்க, இட் இஸ் ஸோ ஹார்ட் ஃபார் தெம் டு ஓன் அப் டு தேர் மிஸ்டேக். அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ தட் எதிர்க்க இருக்கவங்க வேற ஒரு எவிடன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை டிஎன்ஏ டெஸ்ட்டே இருந்தாலும் சரி, அதெல்லாம் கூட தப்பாயிடுச்சு, அவங்களோட ஸ்டான்ஸ் தான் கரெக்ட் அப்படின்ட்டு இருப்பாங்க. People who repeatedly exhibit this kind of behavior are by definition psychologically fragile. However, that assessment is often difficult for people to accept because to the outside world they look as if they are confidently standing their ground and not backing down. Things we associate with strength. ஸோ இது வெளியிலேருந்து அவுட் சைட் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் அவங்களோட ஸ்டான்ஸில் அவ்வளோ தெளிவாக இருக்காங்கன்ற மாதிரியும் ப்ரொஜெக்ட் ஆகலாம். பட் சைக்கலாஜிக்கலி rigidity is not a sign of strength. It is an indication of weakness. These people are not choosing to stand their ground. They
are compelled to do so in order to protect their fragile egos. Admitting we are wrong is unpleasant. It is bruising for any ego. ஸோ இப்படி இருக்கவங்க ஸ்ட்ராங்காக தே ஆர் நாட் ஸ்ட்ராங். ஏன்னா நம்ம தப்பாக இருக்கோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத ஒத்துக்கிறது வந்து ஒரு அன்பிளசண்ட்டான ஃபீலிங். இட்ஸ் நாட் அ குட் ஃபீலிங் டு டெல் சம்படி தட் ஓகே ஐ மேட் அ மிஸ்டேக் அப்படின்றது இட்ஸ் வெரி ஹார்ட் டு டூ. கஷ்டம் தான் அது பண்ணுறது. அது ஒரு அன்பிளசண்ட்டான ஃபீலிங். ஸோ தேட் இஸ் த சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஸோ என்னோடய ஈகோவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் திரும்ப திரும்ப கவுண்டர் ஆர்கியூ பண்ணி ஐ எம் ட்ரைங் டு ப்ரூவ் தட் ஐ எம் ரைட் அப்படிங்கிறது இஸ் நாட் அ சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த். இட் இஸ் அ சைன் ஆஃப் வீக்னஸ். It takes a certain amount of emotional strength and courage to deal with that reality and own up to our mistakes. Most of us sulk a bit when we have to admit we are wrong, but we get over it. So, சில நேரத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் நிறைய பேர் வந்து மோஸ்ட் பீப்புள் ட்ரை பண்ணி தே ஓன் அப் டு தேர் மிஸ்டேக் அண்ட் யூ கைண்ட் அப்பாலஜைஸோ இல்லை யூ ட்ரை டு ரிசால்வ் த சுச்சுவேஷன். நிறைய பேர் அதுதான் பண்ணுவாங்க. But when people are constitutionally unable to admit they are wrong, when they cannot tolerate the very notion that they are capable of mistakes, it is because they suffer from an ego so fragile that they cannot sulk and get over it. They need to warp their very perception of reality and change obvious facts in order to defend their not being wrong in the first place. So normally ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்க பீப்புள் தேல் ஓன் அப் டு தேர் மிஸ்டேக்ஸ். பட் தீஸ் பீப்புள் டு ப்ரொடெக்ட் தேர் ஈகோ எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க டு ப்ரூவ் தேர் பாயிண்ட் இஸ் ரைட். ஹவு we respond to such people is up to us. The one mistake we should not make is to consider their persistent and rigid refusal to admit they are wrong as a sign of strength or conviction, because it is the absolute opposite, psychological weakness and fragility. ஸோ நம்ம இவங்களை இந்த மாதிரி ஆளுங்களோட நம்ம எப்படி ஹவு டு ஹேண்டில் தெம் அப்படின்றது இட்ஸ் அப் டு யூ பர்சனலி. அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். பட் தென் அகெயின் இது வந்து ஒரு சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த்தாவோ இல்லை ஒரு கன்விக்ஷனாவோ நீங்கள் நம்பிடக்கூடாது. எமோஷ்னலி வீக்காக ஃப்ரெஜைலாக இருக்கவங்களோட பிஹேவியர் தான் இது அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கிள் முடியுது. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஃபவுண்ட் திஸ் ஆர்டிக்கிள் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல். You can find the link to this particular article in the description, and all the best for your CAT prep.